சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உலகத்துக்கு நம்ம காமிப்போம். இதுல என்ன இருக்கு, செய்யாதையா சொல்லப்போம், செஞ்சதானே சொல்ல போறோங்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாகத்தான் இதை நான் பாக்குறேன். சோ ஹாப்பி. இன்னைக்கு கூட எங்களோட டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் சவுத் ஃபுல்லா இன்னைக்கு வந்து டூர்ல இருந்துட்டே இருக்காரு, உழைச்சிக்கிட்டே இருக்கிறாரு. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 4 ஸ்லைடு கொடுத்தாங்க இந்த ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும். அந்த 4 ஸ்லைடு வரை 4 நிமிஷம் பேசுறதுக்கான ஸ்லைடு இல்ல, 4 தலைமுறை உட்கார்ந்து பேசக்கூடிய அளவுக்கான உழைப்பை எங்களுடைய துணை முதலமைச்சர் அதில் செலுத்தி இருக்கிறார். உதாரணத்திற்கு கிட்டத்தட்ட இந்த எங்களுடைய டிபார்ட்மெண்ட் ஐ மீன் ஸ்போர்ட்ஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 2268.69 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட கடந்த ஆட்சியை பாத்தீங்கன்னா 3 மடங்கு அதிகமாக கொடுத்துருக்கோம்னா, சும்மா கேட்டோம்னா ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் வந்து பணத்தை ஒதுக்க மாட்டாங்க. நீங்க ப்ரூவ் பண்ணி காமிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒதுக்கலாம். ஸோ இது இவ்வளவு காலத்துல வரலாற்றுல கேலோ இந்தியால லிஸ்ட்லயே வராத தமிழ்நாடு இன்னைக்கு 2வது இடத்துல மெடல் அடிச்சிருக்க லிஸ்ட்ல வந்திருக்குன்னா, நாங்க பெர்ஃபார்ம் பண்றோம், எங்களுக்கு பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர். ஸோ இன்னொன்னு நான் பார்க்கக்கூடியது, கிட்டத்தட்ட இந்த 5 வருஷத்துல மட்டும் பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 301 பேருக்கு அரசு உத்தியோகத்துல ஸ்போர்ட்ஸ் கோட்டால வந்து வாங்கி கொடுத்திருக்காரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். கடந்த காலத்துல வெறும் 3 பேருக்கு தான், அதுவும் PSUல இருக்கக்கூடிய EB TNPL கொடுத்தாங்க. ஆனா இந்த 301 பேரும் பாத்தீங்கன்னா எங்களோட ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல எங்களுக்கு கொடுத்ததாக இருந்தாலும் சரி, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல RI லெவலுக்கு கொடுக்கக்கூடிய போஸ்டிங்கா இருந்தாலும் சரி, கமர்ஷியல் சார்ந்து வரும்போது சப் ரிஜிஸ்டர் லெவல்ல கொடுக்கறதாக இருந்தாலும் சரி, இதுல இன்னும் நான் பெருமையாக பார்க்கக்கூடியது 301 பேர்ல 70 பேர் பேரா அத்லெட்டிக்ஸ்க்கான அந்த நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது நமக்கான மிகப்பெரிய ஒரு பெருமை. ஸோ இங்க நீங்க ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஏவியில் அவர் என்னென்னலாம் செஞ்ச எல்லாத்தையுமே காமிச்சு முடிச்சிட்டீங்க நீங்க. நான் புதுசா சொல்லணும் அவசியம், பட் எனக்கான பெருமை அவர் கொண்டு வருகின்ற 2021 செஸ் ஒலிம்பியாடு கொண்டு வந்த பொழுது தமிழ்நாட்டு முதலமைச்சர் எந்த அளவுக்கு அவங்க இருக்க அரசு அதிகாரி மேல நம்பிக்கை வச்சிருக்காருன்னு பாருங்க. அந்த மாதிரியான ஒரு இன்டர்நேஷனல் ஈவெண்ட் நடத்துறதுக்கு 3 வருஷம் ஆகும். ஆனா நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அன்னைக்கு இன்னொரு நாடோட போட்டி போட்டு அதை உடனே நமக்கு கொண்டு வந்து வெறும் 3 மாதத்துல 180 கண்ட்ரிஸ் கலந்து கூட இன்டர்நேஷனல் லெவல் ஒரு ஈவெண்ட்டை நடத்தி காமிச்சது எங்களுக்கான பெருமை. நீங்க இதை காமிச்ச ஒவ்வொரு ஈவெண்ட்டை பத்தி நீங்க சொன்னாலும் ஒவ்வொன்றுக்கும் எங்களால் ஒரு ஹிஸ்டரி சொல்ல முடியும். அதுக்கு குறிப்பாக ஹாக்கி விளையாட்டு போட்டி சார்ந்து எடுத்தீங்கன்னா 17 வருஷம் கலைஞர் காலத்துக்கு பிறகு 17 வருஷம் கழிச்சு நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, ஸ்குவாஷ் வேர்ல்டு கப் பேசுறோம் பாத்தீங்களா, அந்த ஸ்குவாஷ்க்கான ஃபெடரேஷனுக்கான ஆபீஸ் எங்க இருக்குன்னா நம்முடைய தமிழ்நாட்டுல நேரு பார்க்ல தான் இருக்குது அப்படிங்கிறது நமக்கான பெருமை. ஸ்குவாஷ்ல வேர்ல்டு கப் லெவல்ல கிட்டத்தட்ட 4 பேர் ஜெயிச்சிருக்காங்க, அதுல 3 பிளேயர்ஸ் நம்முடைய தமிழ்நாட்டோட பிளேயர்ஸ்ங்கிறது நமக்கான பெருமை. கிட்டத்தட்ட 41 ஹாஸ்டல்ஸ் இருக்கு நமக்கு, 2200 SDIT ஹாஸ்டல் பசங்க படிக்கிறாங்க. வெறும் 250 ரூபா மட்டுமே அவங்களுக்கான ஃபுட் அலவன்ஸ் இருந்தது 350 ரூபாயை மாற்றி ஒவ்வொரு பிளேயர்ஸுக்கும் நியூட்ரிஷனுக்காக நீ என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன நீ பெர்ஃபார்ம் பண்றதுக்கு உனக்கு என்னென்ன சப்போர்ட்டுங்கிறத கொண்டு வந்து இப்படி சொன்னீங்கன்னா பேசிட்டே இருக்கலாம். அதுல கண்டிப்பா பேசுறேன். நீங்க சொல்லும் போதே அப்படியே அவ்வளவு குழந்தைங்களுக்கு வேலை வாய்ப்பு, அதுவும் ஒவ்வொரு தளத்துல அவங்களுக்கு வேலை வாய்ப்பு, அவங்களுடைய லைஃபே நம்ம அடுத்த தளத்துக்கு கொண்டு போய் போ, நீ எங்க வேணா பறந்து போ அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டு சொல்ற மாதிரி விளையாட்டை மட்டும் பார்க்கறது கெரியராவும் பாருங்கன்னு சொன்ன அந்த ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வந்தது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான். அண்ட் இன்னொரு விஷயம் நம்ம DCM சார் பத்தி சொல்லணும்னா, நமக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ஃபியூ ஸ்போர்ட்ஸ் மட்டும் தான் தெரியும். ஆனா அவர் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் இதெல்லாம் நம்ம பாத்துருக்கோம், ஆனா இதுக்கு என்ன பேருன்னு தெரியாது. அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் நிறைய கொண்டு வந்தாங்க. சர்ஃபிங் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ் இருக்கு. அதுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் வாழ்த்து ப்ளீஸ். அண்ட் காமன் பிள்ளைகள் விளையாடுவதற்கு அது ஒரு நல்ல, அண்ட் ஃபார் த நியூ ஜெனரேஷன் இஸ் சோ அப்லிஃப்டிங். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். மேம், உங்ககிட்ட என்ன கேள்வினா, ஒரு பெண்ணாக நீங்க நம்மளுடைய எந்த திட்டத்தை வந்து நம்ம CM சார் வந்து உங்களுக்கு பாஸ் பண்ண போது நெருக்கமா அப்படி அவ்வளவு க்ளோஸ் மை ஹார்ட் அப்படின்னு ஒரு திட்டம் சொல்லுங்களேன். எல்லா திட்டமுமே அப்படிதான். பெண்களுடைய மேம்பாடு, மகளிர் உயர்வுக்கான திட்டங்கள். இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை சொல்லலாம். அவர் முதலமைச்சருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு திட்டமா செயல்படுத்தி வர்றாரு. அதுவும் நம்முடைய துணை முதலமைச்சர் துறையின் மூலம் செயல்படுத்தப்படுகிறது இந்த திட்டம். இப்போ ஒரு திடீர்னு ஒரு நாள் காலையில 6:32 எல்லாருக்கும் ஒரே நேரத்துல 5000 வர வைக்கப்பட்டது பாருங்க. அன்னைக்கு எல்லாருமே நாங்க வேந்து போனோம், ஆச்சரியப்பட்டோம். என்னடா அப்படின்னு எல்லாருக்குமே வியப்பா இருந்துச்சு. அது எதிர்கட்சியுடைய சதியை முறியடிக்க செஞ்சாரு. அது ஒரு பெரிய விஷயம். இது இந்த திட்டம் பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் தந்திருக்கு. எல்லாரும் வங்கி கணக்குலையும் பணம் இருக்குங்க. இன்னைக்கு பண்டிகை காலத்துல பெண்கள் இப்ப வட்டிக்கு வாங்குறது இல்ல. அது போல மட்டும் இல்ல, எல்லார் குடும்பத்திலையும் முதலமைச்சரை சகோதரனாக, தன் பிள்ளையாக, தன்னுடைய குடும்பத்தில் உறவாக தான் நம்முடைய முதலமைச்சரை மகளிர் உரிமை தொகை பெறும் அத்துணை பெண்களும் அவர்கள் கருதுகிறார்கள் என்பதை குறிக்கொள்ள விரும்புகிறேன். அதுபோல் அந்த விடியல் பயணம் அது வெறுமன சேமிப்பு மட்டும் இல்ல, ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு பெண்களுக்கு பயணிக்கிற சுதந்திரத்தை தந்திருக்கு. அதுவே முந்தி கிடையாது. யாருடைய உதவியோ எதிர்பார்த்திருக்க வேண்டும். இன்னைக்கு நினைச்ச உடனே பஸ்ல ஏறி நான் போயிட்டு வந்துடுறேன், எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறாங்க. அந்த ஒரு சுதந்திரத்தையும் பெண்களுக்கு தந்திருக்கு. அதே போல தோழி விடுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா
அதுவும் நம்முடைய முதலமைச்சருடைய உன்னத திட்டம். முதல் ஆண்டுல முதலமைச்சர் அறிவிச்சாங்க எல்லா மாவட்டத்திலையும் பெண்களின் பாதுகாப்புக்காக தோழி விடுதி கொண்டு வருவோம்னு. உண்மையில எனக்கே அப்ப நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஒவ்வொரு விடுதி கட்டுவதற்கும் அவ்வளவு கோடிக்கணக்கான நிதி ஒதுக்கீடு சொல்றாங்களேன்னு நினைச்சோம். ஆனா எல்லா மாவட்டத்திலும் இருக்கணும். குறிப்பா சென்னையில அதிகப்படியான எண்ணிக்கையில இருக்கணும். இங்கு முதல் தலைமுறை பட்டதாரியா வரைய பெண்கள் இங்கு வந்து வேலை செய்யறதுக்கு, படிப்பதற்கு, எக்ஸாம் எழுதுறதுக்கு கூட குறுகிய கால தங்கி விடுதியா கூட அதை உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி பெண்களுக்கு ஏற்றவாறு இந்த துறையின் மூலம் அதுவும் செயல்படுத்தப்படுகிறது. அதுவும் எல்லா பெண்கள் பாதுகாப்பு மற்றும் அவளுடைய உயர்வுக்கான ஒரு திட்டமா செயல்படுகிறதுன்றதை நான் இங்கு definitely if a woman moves freely the society grows rapidly. So thank you so much once again to our CM. Thank you so much ma'am. நீங்க நிறைய திட்டங்கள் வகுத்திருக்கீங்க, எங்களுக்கு தெரியும். நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. பட் இந்த சின்ன விஷயம், இந்த நுணுக்கமான விஷயம் கூட நாங்க பார்த்து செஞ்சிருக்கோம், இத கூட பார்த்து பண்ணிருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்லணும்னா எதை சார் சொல்லுங்க? மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் உள்ளிட்ட இந்த அவையை வணங்கி, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வணக்கத்திற்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு மக்கள் நல்வாழ்வுத்துறையில் அவர் செயல்படுத்திய திட்டங்கள் என்பது உலக அளவில் புகழ்பெற்ற திட்டங்களாக விளங்கி கொண்டிருக்கிறது. குறிப்பாகவும் சிறப்பாகவும் மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, கலைஞரின் வருமுன் காப்போம், இதயம் காப்போம், பாதம் பாதுகாப்போம், நடப்போம் நலம் பெறுவோம், மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம், தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம், செயற்கை கருத்தறுத்தல் மையங்கள், 14 வயது இளம் பெண்களுக்கு HPV தடுப்பூசி திட்டம், குழந்தைகள் மருத்துவமனை, உலக அளவில் மிகப்பெரிய அளவிலான குழந்தைகள் மருத்துவமனை, கலைஞர் உயர் சிறப்பு நூற்றாண்டு மருத்துவமனை என்பது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவிலான மருத்துவமனை, இந்தியாவிலேயே பிரத்யேகமான வயது மூத்தவர்களுக்கான மருத்துவமனை, இப்படி ஏராளமான திட்டங்களை தமிழகத்திற்கு தந்தவர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள். எனவே அதனால்தான் இன்றைக்கு இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவில் அதிகமான விருதுகளை கடந்த 5 ஆண்டுகளில் மக்கள் நல்வாழ்வுத்துறை பெற்றிருக்கிறது. குறிப்பாகவும் சிறப்பாகவும் ஐநாவின் விருதான யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் போர்ஸ் அவார்டு என்கின்ற அந்த விருதோடு நேஷனல் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஸ்டாண்டர்ட் என்கின்ற 1736 விருதுகள், அதேபோல் லேபர் ரூம் குவாலிட்டி இனிஷியேட்டிவ் என்கின்ற வகையில் ஒரு 88 விருதுகள், தொடர்ந்து மூளைச்சாவு அடைந்தவர்களுக்கு அரசு மரியாதை என்கின்ற வகையில் மாண்புமிகு முதல்வர் அறிவித்த அந்த திட்டத்திற்கு பிறகு கடந்த 5 ஆண்டுகளில் மூளைச்சாவு அடைந்தவர்களிடத்திலிருந்து உறுப்புகளை பெற்று இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு உயிர் பெற்று தருகிற அந்த அற்புதமான திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்கள் இந்திய அளவில் புகழ்பெற்று விளங்கி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் 70 நாடுகளிலிருந்து தமிழ்நாட்டிற்கு மருத்துவ சுற்றுலாவுக்கு என்று வருபவர்களுடைய எண்ணிக்கை 15 லட்சம் என்கின்ற அளவில் இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது. இது ஒன்றே இந்த துறைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய உழைப்புக்கு சான்று. தேங்க்யூ சார். அடுத்ததாக உயர்கல்வித்துறை மாண்புமிகு அமைச்சர் கோவி செழியன் அவர்கள். ஐயா வணக்கம். எந்த அசாத்தியத்தை சாத்தியம் பண்ணும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க உங்க துறையில? உயர்கல்வி என்பது கல்வி வளர்ச்சியினுடைய உச்சநிலையை தொட்ட மாநிலம் தமிழ்நாடு. மருத்துவத்தில், விளையாட்டில், தொழில் முதலீட்டில் முதலிடமாக விளங்குகிற தமிழகத்தை உயர்கல்வியிலும் இந்தியாவில் முதன்மை மாநிலமாக கொண்டு வந்த பெருமை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சரை சாரும். அதற்கு 2 உதாரணங்களை சொல்ல வேண்டுமேனால், தேயிலை தோட்டத்தில் பணிபுரிகிற ஒரு தொழிலாளி வீட்டு பிள்ளை. நான் எனது அம்மாவோடு தேயிலை தோட்டத்தில் பணிபுரிவேன். விமானம் வானத்தில் பறந்து செல்லும். விமானம் போகிறது அண்ணாந்து பார்த்திருக்கிறேன் என் தாயோடு. இன்றைக்கு முதலமைச்சருடைய கருணையால் கனடா நாட்டு பல்கலைக்கழகத்தில் நான் சென்று படிக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் முதலமைச்சர். ஒரு தேயிலை தொழிலாளி வீட்டு பிள்ளை கூட விமானத்தில் பறந்து கனடாவில் படிக்கலாம் என்ற அந்த குடிசை வாசியையும் பட்டதாரி ஆக்கிய ஒரே தலைவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர், தன்னகரில்லாத தலைவர். குளத்தூரில் ஒரு கல்லூரி, உயர்கல்வித்துறை மட்டுமல்ல, இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் கபாலீஸ்வரர் கலை அறிவியல் கல்லூரி. அந்த கல்லூரி திறப்பு விழாவுக்கு சென்று இருக்கிறோம். முதலமைச்சர் இருக்கிறார். கல்லூரியில் படிக்கிற ஒரு பெண் குழந்தை வழியே ஒளிவாங்கியை வாங்கி, நான் ரெட்டையேரி பகுதியில் பிறந்தேன், +2 வரை படித்தேன். எனது அப்பா மீன் வாங்கி தருபவதை செதுக்கி வெட்டி தரக்கூடிய தொழில். எனக்கு பட்டப்படிப்பு என்பது கனவாக இருந்தது. எங்கே சென்று படிப்பது? எங்கும் செல்ல முடியாத நிலை.
கொளத்தூர் தொகுதிக்கு அந்த கல்லூரி வந்த காரணத்தால் விண்ணப்பம் செய்தேன், கல்லூரியில் இடம் கிடைத்தது. அடுத்து சேர்க்கை கட்டணம் என்ன செய்வது என்று குழம்பி போயிருந்தேன். தந்தையாக இருக்கிற முதலமைச்சர் தந்த அந்த கல்லூரி மாணவியர் கட்டணத்தையும் இன்றைக்கு தந்த காரணத்தால் நான் BA BCom என்ற நிலையில் 3ஆம் ஆண்டு படிக்கிறேன். ஆக ஒரு மீன் வெட்டி விற்கக்கூடிய தொழிலாளி வீட்டு பிள்ளையையும் பட்டதாரியாக்கிய ஒரே தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர், தன்னகரில்லாத தலைவர். டெஃபினட்டா சார், அசாத்தியமான ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்க. அதுலயும் வந்து அவ்வளவு பெருமைக்குரிய ஒரு விஷயம் கேட்கும்போது எங்களுக்கே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நன்றி நன்றி, தேங்க்யூ. அதே நேரத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாடு இன்றைக்கு எதிர்நோக்கி இருப்பது 2021 நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னார், MK ஸ்டாலின் எனும் நான். அந்த வார்த்தையை 2026 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் என்று எதிரொலிக்க நாடு காத்திருக்கிறது. வரவேற்போம். வணக்கங்கள். நன்றி நன்றி ஐயா. அடுத்ததாக அன்பில் மகேஷ் சார், உங்ககிட்ட இருக்கு, உங்களுக்கு சட்டுன்னு ஞாபகம் வர இல்ல நீங்க ரொம்ப நெகிழ்ந்த ஒரு 2 மாணவர்கள், மாணவி மாணவர் யாரா வேணா இருக்கலாம், 2 பேரோட ஏதோ ஒரு இன்டராக்ஷன் உங்களால நிறைய இருக்கும், உங்களுக்கு தெரியும். வெரி இமோஷனல் ஜர்னி. பட் ஒரு திட்டம் வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உருவாக்குறாரு. அந்த திட்டத்தை உருவாக்குறதுக்கு காரணம் ஒரு மாணவியாக இருந்தது அப்படிங்கிறது நமக்கு பெருமை தானே. அது அந்த காலை உணவு திட்டம் இன்னும் என்னால மறக்க முடியாது. அசோக் பிள்ளை இருக்க ஒரு ஸ்கூல்ல அவங்க உள்ள நுழையும் போது ஃபர்ஸ்ட் டெஸ்க்ல உட்காந்து அந்த பொண்ணுகிட்ட கேட்கறாங்க, என்னமா என்ன எப்போதுமே தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்கக்கூடிய அந்த பழக்கம், இந்த சாப்பிட்ற நேரத்துல யார் வந்தா சாப்பிட்டியான்னு கேட்கறது. அந்த ரொம்ப சாப்பிட்டீங்களாமா நீங்களா அப்படின்னாங்க. இல்ல சார், ஏன் இன்னைக்கு சாப்பிடலையான்னு. இல்ல பொதுவாகவே மார்னிங் ஏதாவது டீ பன் சாப்பிட்டோம், எங்க அம்மா மதியம் சாப்பாடு சாப்பிட்டுக்க சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னதுதான். ஒன்னும் ரியாக்ட்லாம் பண்ணிக்கல. அந்த ஸ்கூல்ல ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு நேரா கோட்டைக்கு போனவங்க எல்லா IAS ஆஃபீஸரையும் வர சொல்லி முதல்ல எங்க பிள்ளைங்க வயிறார சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லி உருவாக்கப்பட்டதுதான் அந்த காலை உணவு திட்டம். அதனால எனக்கு என்னைக்குமே அதனால அது மறக்க முடியாத ஒரு திட்டமாக. எந்த ஸ்கூல் சொன்னீங்க சார்? அசோக் பிள்ளர். அசோக் பில்லர் கிட்ட இருக்க அந்த ஸ்கூல்ல இருக்கிற அந்த மாணவி, தேங்க்யூ சோ மச். உனக்கு தெரியாது, நீ எவ்வளவு சாதாரணமா ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க. அந்த ஒரு சின்ன மாணவியோட குரலும் வந்து நம்மளுடைய முதலமைச்சர் கேட்டிருக்காரு, அதுல இருக்கிற வலிய புரிஞ்சிருக்காரு, அதுக்காக ஒரு சிறப்பான விஷயத்த செஞ்சிருக்காரு இல்லையா? How beautiful. இன்னொரு நிறைய இருக்காங்க. இப்ப நம்முடைய மதி சொன்ன மாதிரி அண்ணல் அம்பேத்கருடைய உயர்கல்விக்கு படிங்கிற ஒரு திட்டம், அது அவரோட டிபார்ட்மெண்ட் தான். பட் இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது அது நாங்க எல்லாருமே நாங்க சொந்தம் கொண்டாடுவோம். லண்டனுக்கு நான் போயிருந்த பொழுது அந்த திட்டத்தின் மூலமாக பயன்பட்டு அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் 35 லட்சம் ரூபாய் செலவு செய்யறாங்க. கடந்த கால ஆட்சி நான் வந்து இப்ப கம்பேர் பண்ணி நினைக்கணும்னா அது 2 பேர் அடுத்த மேக்ஸிமம் போனாங்க. அவர் சொன்ன மாதிரி மோர் தென் 385 ஸ்டூடெண்ட்ஸ், கிட்டத்தட்ட 180 கோடி ரூபாய் ஒரு அரசாங்கம் செலவிட்டு இருக்கும் போது நாங்க போகும் பொழுது தமிழ்ச்சங்கத்தின் மூலமாக ஒரு பொண்ணு வந்து எங்க பேசிட்டு, சார் நான் இப்ப நான் படிச்சுட்டே வேலைக்கு போறேன், நீங்க வந்திருக்கீங்க வந்தேன், என்னோட நன்றியை மட்டும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லுங்க சார். அந்த பொண்ணு சொல்லிட்டு போனதை கண்டிப்பா என்னால அதை மறக்க முடியாது. தருணங்கள்ல உங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? சோ ஹாப்பி மசி. இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்தை நான் என்ன ஜாதிகாரன் தெரியுமா அப்படின்னு பேசின சமுதாயத்தை நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு மாத்தினாரு பாத்தீங்களா. அதான் எங்க தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்டாக அதை நாங்க பாக்குறோம். Beautiful, very well said. Thank you minister. Thank you. அன்பை கொடுங்கள், ஆடை கொடுங்கள், ரமலான் பெருநாள். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.